வணக்கம் மலையழகல் நேர நிகழ்ச்சியோட தான் நாங்கள் நினைந்திருக்கிறோம். அக்ஷயா அவங்களோட கதைக்கிறதுக்கு ரெட்டியா வந்திருக்கிற அழகா விளக்கிட்டு. அக்ஷயா யார் இந்த சட்டை வாங்கி தந்தது? பெரியம்மா. பெரியம்மா ஏன் பிள்ளைக்கு பெரியம்மா சட்டை வாங்கி தந்தவா? பர்த்டேக்கு முதல் மாதம் வாங்கி தந்தவா. வா பிள்ளைங்க பர்த்டேக்காக பெரியம்மா சட்டை வாங்கி தந்திருக்கிறேன். நல்லா இருக்கு தானே இந்த சட்டை? பிடிச்சிருக்கேன் உங்களுக்கு இந்த சட்டை? எப்போ பிள்ளைங்க பர்த்டே? அக்டோபர் 24. அக்டோபர் 24 இப்ப முடிஞ்சுது. சரி, யார் யார் என்னென்ன வாங்கி தந்தது அக்ஷயாக்கு பர்த்டேக்கு? இந்த பர்த்டேக்கு அம்மா உடுப்படுத்து தந்தவா. ஓகே, பெரியம்மா சட்டை வாங்கி தந்தவா, அம்மா சட்டை வாங்கி தந்தவா. அப்பா அப்பா போன பர்த்டேக்கு ப்ராக்டிஸ் கேக் எல்லாம் ஆர்டர் கொடுத்தவ. இந்த முறை ஓகே. சரி, அம்மா என்ன வேலை செய்ய? அதுக்கு முன்னாடி அப்பாக்கு என்ன பேர்? பிறந்தாமே. அம்மாக்கு வசந்தினி. வீட்டை வேறு யாரெல்லாம் இருக்கணும்? அம்மம்மா. ஆமாம்மா, நீங்களும் ஒரு ஆள் தான் இன்றைக்கு. அப்படியோ, ஒரு பிள்ளையோ நீங்கள்? சரி, ஓகே. அம்மா என்ன வேலை செய்யறா? அம்மா வீட்டை இருக்கிறா. அப்பா அப்பா டிரைவர். ஓகே. அப்ப அம்மாக்கு வந்து காசு கொடுக்கறதா அப்பா தானே? பிள்ளைக்கு என்ன வேற விருப்பம் படிச்சு பெரியாரா? டீச்சர். அட்டடா, இந்த 3 கிழமையும் வந்த 3 பேருமே நாங்கள் டீச்சரா வரணும்னு ஒரு ஆசை. சரி, ஏன் உங்களுக்கு அந்த ஒரு ஆசை? பள்ளிக்கூட டீச்சரை பார்த்து அப்படி ஆகணும்டா. சரி, நீங்க எத்தனையாம் ஆண்டு படிக்கிறீங்க? 4ஆம் ஆண்டு. டீச்சருக்கு என்ன பேர்? தவநிதி டீச்சர். தவநிதி டீச்சரை பார்த்து உங்களுக்கு அப்படி ஒரு ஆசை வந்தது. சரி, அப்ப நீங்க டீச்சர் எல்லாம் படிப்பிச்சிருக்கிறீங்களோ? விளையாட்டுக்கு யாருக்கு படிப்பிச்சிருக்கிறீங்க? அம்மாக்கு மாமாக்கு. அப்ப எனக்கு ஒருக்கா படிப்பிச்சு காட்டுவீங்களோ? படிப்பிச்சு காட்டுங்க பாப்பா. டியூஷன்ல தான் படிப்பிக்கிறேன். டியூஷன் சரி, ஓகே. என்னண்டாலும் நாங்க படிப்பிச்சு விடுங்க. நான் இப்ப அக்ஷயா டீச்சர்கிட்ட வந்து நிற்கிற மாணவி. சரியோ? குட் மார்னிங் டீச்சர். என்ன டீச்சர் குட் மார்னிங் சொன்னா என்ன செய்யணும் திருப்பி? குட் மார்னிங் எல்லாரும் இருங்க. ஓகே, அப்ப திருப்பி செய்வோம் என்ன? சரி, குட் மார்னிங் டீச்சர். குட் மார்னிங் சிட்டா. ஓகே, தேங்க்யூ டீச்சர். இப்போ நீங்களா நிமிச்சம் கதைக்கணும், நாங்க கதைக்க கூடா. பிள்ளைகள் கதைச்சா டீச்சர் என்ன செய்வா? சத்தம் போடாம இருங்க பிள்ளைகளே அப்படின்னு சொல்லுவா. சொல்லிட்டு தொடங்க பாப்பா. என்ன கிளாஸ் இன்றைக்கு? என்ன பாடம் அக்ஷயாவுக்கு பிடிக்கும்? இங்கிலீஷ் பிடிக்கும். அப்ப எனக்கு இங்கிலீஷ் படிப்பிச்சு விடுறீங்களா அக்ஷயா? சரி, படிப்பிச்சு விடுங்க பாப்பா. அக்ஷயா டீச்சர்கிட்ட நான் வந்து இன்றைக்கு வந்து இங்கிலீஷ் படிக்க போறேன். ஏபிசிடி சொல்லி தர போறா. எனக்கு சொல்லித்தாங்க பாப்பா அக்ஷயா டீச்சர். திடன்னு எனக்கு படிப்பி அப்படின்னு சொன்னா கொஞ்சம் பக்கமா இருக்கு. அப்படித்தானே அக்ஷயா? சரி, ஓகே. எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க? சரி, டீச்சர்கிட்ட பேர் சொல்லியாச்சு. செப்னா காலேஜ்ல படிக்கிறீங்க. யார் பிள்ளைய ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறது? அப்பா கொழும்புக்கு போனா மாமா. கொழும்புக்கு போனா வந்து மாமா கூட்டி கொண்டு வருவார். மாமா உங்களுடைய இருக்கிறார்? இல்ல. அப்ப மாமா மாவடி சந்தி அடியில இருக்கு. ஓகே, அப்ப உங்களை விடுறதுக்காக வந்து கூட்டி கொண்டு வருவார். அது மாமா அந்த கடமை தான். அந்த மருமகளை கூட்டி கொண்டு வரது என்ன அக்ஷயா? சரி, இப்போ எனக்கு முதல்ல என்ன பாட்டு பாடுவோமோ? வேலுண்டு. பாடும். வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை புகழுண்டு குறைவில்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே 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 குறவையை படிப்பமான கந்த சுவாமி தெய்வமே காலடியை காணவே நான் வந்தேன் குறவையை படிப்பமான
குரவையே படிப்பமான கந்த சுவாமி தெய்வமே உன் காலடியை காணவே நான் வந்தேன். சொல்லுங்கோ வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை புகழுண்டு குறைவில்லை மனமே. கந்தனுண்டு கவலை இல்லை மனமே. கந்தனுண்டு கவலை இல்லை மனமே. மனமே 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 மனமே. ஆறு படை வீட்டினிலே ஆறுமுக வேலவனை ஆதரித்து அமையாளும் ஐயனே. ஆறு படை வீட்டினிலே ஆறுமுக வேலவனை ஆதரித்து அமையாளும் ஐயனே. முருகா வடிவேலற்று உம்மை தினம் வாழ்த்தி அடியவருறங்க நினைவேந்திருவாய் முருகனின் ஆசை. வருவோம் வருவோம் வாருமே முருகா வேலவ முருகா. வாருமே முருகா வேலவ முருகா. வடிவேலற்று உம்மை தினம் வாழ்த்தி அடியவரும்மை வாழ்த்தியே. ஓகே, ஏன் பாடமாக்கினீங்க? நான் முதலே பாடமாகி வச்சிருந்தேன். முதலே சொல்லி தந்தேன். அம்மா சொல்லி தந்தவா? ஏன் உங்களுக்கு எந்த கடவுளை பிடிக்கும்? முருகன். முருகனை பிடிக்கும். அதால இந்த பாட்டும் உங்களுக்கு நிறைய பிடிச்சிருக்குது. அதான் பாடமாக்கி வச்சிருந்துருக்கிறீங்க என்ன? சரி, முருகன் கோயிலுக்கு போவீங்களோ? எந்த முருகன் கோயிலுக்கு போவீங்க? சங்கரத்த முருகன் கோயிலுக்கு. ஓகே, சங்கரத்த முருகன் கோயிலுக்கு போவீங்க. நல்லூருக்கு போனது இல்லையோ? நல்லூருக்கு போனேன். ஏன் போற நீங்க? திருவிழா டைம் போவீங்களா சும்மா நேரம் போவீங்க? திருவிழா டைம் போறேன். சரி, எந்த திருவிழா போய் பார்த்துருக்கீங்க இந்த வருஷம்? இந்த வருஷம் தேருக்கு வந்த நீங்களோ? தேருக்கு வரையில அந்த பின்னேற திருவிழாக்கருக்கா வந்தேன். ஒருக்கா தான் நம்ம வட்டுக்கோட்டையில இருக்கிறீங்க என்ன? ஓகே, வட்டுக்கோட்டையில இருந்து ஒரு நாள் கூட்டி கொண்டு வந்தவ. சரி, என்ன வாங்கி கொண்டு போனீங்க போயிருக்க? ஹேண்ட்பேக்கும் பூல் பேண்ட் கிளிப்பர்கள் வாங்கி கொண்டு வந்தேன். ஓகே, எல்லாமே பார்த்து பார்த்து உங்களுக்கு தேவையான எல்லாம் வாங்கி கொண்டு போயிருக்கிறீங்க. டீச்சர் அம்மா தானே, அழகா சாரி கட்டணும், புல் வேண்ட் எல்லாம் கலர் கலராக போடணும், சாரி கேட்ட புல் வேண்ட் போடணும், அப்படித்தானே டீச்சர் அம்மா? சரி, ஓகே. அப்போ நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி நிறைய வாங்கி வச்சிருப்போம் இப்போவே. அக்ஷயா, சரி அக்ஷயா, அக்ஷயாக்கு என்ன சாப்பாடு நிறைய பிடிக்கும்? எனக்கு தோசை, இட்லி, குண்டு தோசை விருப்பம். ஓகே, மூண்டும் எண்ணத்தோட சாப்பிடுவீங்க? சம்பலோட. மூண்டுக்கும் சம்பல் தான் தேவை, ஒன்றுக்குமே சாம்பாரெல்லாம் தேவையில்லை. ஓகே, வீட்டு யார் சமைக்கிறது? அம்மா. அம்மா. அம்மா என்னென்ன சாப்பாடு நல்ல டேஸ்டாக செய்வா? புட்டும் பொரியல். என்ன பொரியல்? கத்தரிக்காய் பொரியல், முட்டை பொரியல் அப்படி செய்வேன். ஓகே, அது செய்தா நிறைய டேஸ்ட் அம்மா அந்த சாப்பாடு. அக்ஷயா அன்னைக்கு நிறைய சாப்பிடுவீங்க போல, அப்படியோ? சரி, ஓகே. நீங்கள் என்ன உதவி செய்து கொடுப்பீங்க அம்மாவுக்கு? அம்மாவுக்கு தேங்காய் வெங்காயம் வெட்டி கொடுக்குறேன். பெரிய வேலையெல்லாம் செய்யிருக்கிறீங்களே என்ன? தேங்காய் திருவுறது பெரிய வேலை, வெங்காயம் வெட்டி கொடுக்குறது பெரிய வேலை. வெங்காயம் வெட்டினா என்ன நடக்கும்? ரத்தம் வரும். அது கையை வெட்டினா ரத்தம் வரும். மற்றபடி என்ன நடக்கும்? கண்ணீர் வரும். கண்ணீர் வரும். எங்களை அழிவிக்கிற ஒரே ஒரு பொருள் கட்ட 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 2 தண்ணி வரும். சரி, அப்போ உங்களுக்கு கண்ணீர் வராதோ? இல்லை, வார இல்லையோ? என்னடா இது? ஏன்? கட்டாயம் வெங்காயம் வெட்டினா கண்ணீர் வரும். ஏன் உங்களுக்கு கண்ணீர் வாரையில? நான் மெல்ல மாவட்டுறேன். அடடா, அந்த மெல்ல மாவட்டுறதால எங்கள் அக்ஷயாவுக்கு கண்ணீர் வாரதில்லை, கண் எரிகிறதும் இல்லை, அப்படித்தானே? சரி, ஓகே. இப்போ எனக்கு அடுத்தது என்ன செய்து கேட்ட போறீங்க அக்ஷயா? அடுத்த கதை சொல்ல போறேன். கதை சொல்ல போறீங்க? என்ன கதை சொல்ல போறீங்க? தொப்பி வியாபாரி. சரி, சொல்லுங்க. ஒரு ஊர்ல ஒரு தொப்பி வியாபாரி இருந்தாராம். அவர் ஒரு நாள் தொப்பி வித்து கொண்டு கேட்க அவருக்கு களைப்பு வந்துட்டுதான். அப்பேக்க அவர் ஒரு பெரிய மரத்தின் கீழ் ஓய்வெடுத்தாராம். ஓய்வெடுத்து கொண்டிருக்க தொப்பிய பக்கத்துல வச்சுட்டு தானாம் ஓய்வெடுத்தாராம். அப்ப மேலே பல குரங்குகள் அதை அவதானித்து கொண்டு இருந்துச்சுதான்.
அப்ப குரங்கெல்லாம் கீழே இறங்கி தொப்பி வியாபாரியின் தொப்பிகளை போட்டுக்கொண்டு மேலே போயிச்சினமா. பேருந்து கொஞ்ச நேரத்தால தொப்பி வியாபாரி நித்திரையால் எழும்பினாராம். மேல சுத்தி முத்தி பார்த்தாராம். கொஞ்ச நேரத்தால மேல பார்த்தாராம். எல்லா குரங்குகளும் அவற்ற தொப்பிய போட்டு கொண்டிருக்கிறத கண்டாராம். அப்ப உடனே புத்திசாலித்தனமா அவற்ற தொப்பிய கீழே எறிஞ்சாராம். அப்ப குரங்குகளும் தொப்பிகளை கீழே எறிஞ்சுதான். இவர் தொப்பிகளை எடுத்துக்கொண்டு வீட்டை போட்டாராம். ஓகே, அதுக்கு பிறகு அவர் தொப்பியெல்லாம் எடுத்து அடுக்கி கொண்டு ஒற்றை ஓட்டம் வீட்டு என்ன. சரி, ஓகே. மழலைகள் நேர நிகழ்ச்சியோடாத்தான் நாங்கள் நினைந்திருக்கிறோம். அக்ஷயா வந்து எங்களோட அழகா கதைச்சிருக்கிறேன். தொடர்ந்து என்னோட அக்ஷயா தான் கதைக்க போறோம். அதுக்கு முன்னாடி குட்டி பிரேக். தொடர்ந்து மழலைகள் நேர நிகழ்ச்சி தொடர்கின்றது. தொடர்ந்து என்னோட கதைக்கிறதுக்கு ரெடியா? அக்ஷயா, அக்ஷயா வீட்டு என்ன குழப்படி செய்வீங்க? ஐயோ, பேசுவீங்களோ? பார்க்க தெரியல உங்களை பேசுற பிள்ளை மாதிரி. யாருக்கு பேசுவீங்க? அப்பா. ஓட பாவமே. அப்பா அடிக்கிறவர். ஏன் அடிக்கிறவர்? அங்க நீங்களே சொல்றீங்க தான், அப்பா குழப்படி செய்த அடிக்கிறவர். என்ன குழப்படி செய்த அப்பா அடிக்கிறவர்? என்ன குழப்படி? பொருளை உடைச்சா. பொருளை உடைச்சா அடிக்காம பின்ன கொஞ்சம் வாங்கல அடிப்பாங்க தானே பொருளை உடைச்சா. சரி, அதுக்கு நீங்க எப்படி பேசுவீங்க? ஏன் அடிச்சு நீங்கள் எனக்கு நீங்க பேசுவீங்க அப்படித்தானே? சரி, ஒரு பொருளை உடைக்கிறது பிழையோ சரியோ? அப்ப அப்ப அடிச்சா என்ன செய்யணும்? நாங்கள் பேசக்கூடாது. நீங்க செய்யற பிழைய வந்து என்ன செய்யணும்? திருத்தி கொள்ளணும். நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளணும். நான் இந்த பிழை செய்துட்டேன், அதால வந்து அப்பா அடிச்சிருக்கிறார், இனிமே நான் இந்த பிள்ளை செய்யக்கூடாதுன்னு நீங்க என்ன செய்திருக்கணும்? அப்பாவுக்கு சொல்லி இருக்கணும். அப்ப இனிமே நான் உடைக்க மாட்டேன் அப்பான்னு சொல்லணும். சரியே, பேசக்கூடாது. அவர் பாவம் தானே, கஷ்டப்பட்டு உழைச்சு கொண்டு வர பொருளை நீங்க போட்டு உடைச்சா என்ன பேசுவார் தானே அப்பா. நீங்க என்ன செய்வீங்க? போட்டு உடைச்சா? இல்ல பரவாயில்ல உடையம்மான்னு இருப்பீங்களே, இல்லை தானே? அதே மாதிரி தானே அப்பாவும். சரி, அப்ப அப்பாவுக்கு திருப்பி கதைக்க கூடாது. அப்பாக்கோ அம்மாக்கோ அந்த வயசுக்கு மூத்த யாருடனும் நாங்கள் எதிர்த்து கதைக்க கூடாது. அதே நேரம் வயசு குறைஞ்சாக்களா இருந்தாலும் நாங்கள் மரியாதையா கதைக்கணும். சரியே? சரி, ஓகே. இப்போ எனக்கு இங்கிலீஷ் பாடம் மகன் நிறைய பிடிக்குமென்னு சொன்னீர் தானே, ஒரு இங்கிலீஷ் பாட்டு பாடி காட்டுங்க பாப்பா. என்ன பாட்டு தெரியும் பிள்ளைக்கு? டக்குன்னு ஞாபகம் வரையிலையோ? ஞாபகம் வந்திருக்கோ வரையிலையோ? பள்ளிக்கூடத்தான் பாட்டு. என்ன பாட்டு இருந்தாலும் ஓகே, பாடி காட்டுங்க பாப்பா. என்ன பாட்டு? சரி, நாங்க ஞாபகம் பெற திருப்பி பாடுவோம். சரி அக்ஷயா, யோசிச்சு வைங்க நாங்க என்ன பாட்டு பாடுவோம் அப்படின்னு சொல்லி. அப்போ இங்கிலீஷை விட வேற என்ன பாடம் பிள்ளைக்கு நிறைய பிடிக்கும்? தமிழ். தமிழ். சரி, தமிழ் புத்தகத்துல என்னென்ன கதை இருக்கு? பௌர்ணமி அமாவாசையா? ஓகே. அப்ப எனக்கு பௌர்ணமி அமாவாசையா கதை சொல்லி இருக்கலாம் தானே? எனக்கு நிறைய கதை கேட்கறதுக்கு பிடிக்கும். யாரும் கதை சொன்னா எனக்கு நல்ல விருப்பம், நான் கேட்டுக்கொண்டே இருப்பேன். உங்களுக்கு எப்படி கதை கேட்க பிடிக்குமோ சொல்ல பிடிக்குமோ? கேட்க பிடிக்கும். வேறும் கதை சொன்னா நாங்கள் அழகா கேட்டுக்கொண்டிருப்போம், அப்படித்தானே? சரி, இப்ப எனக்கு முதல்ல பேச்சு பேசி காட்டுறீங்களோ? பேசுங்க பாப்போம். அப்பாக்கு பேசுற மாதிரி அழகா பேசணும் உங்களுக்கு. சரியே? சுப்பிரமணிய பாரதியார் தமிழுக்கு தொண்டாற்றிய பெரியார்களுள் தமக்கென ஓரிடத்தை பெற்றவர் பாரதியார் ஆவர். இவரது இயற்பெயர் சுப்பிரமணியம் ஆகும். இவர் எட்டியபுரத்தில்
சின்ன சுவாமி லட்சுமி அம்மையாருக்கு மகனாக பிறந்தார். இவர் சிறுவயது முதலே கவி பாடம் ஆற்றலுடையவர். பாரதியாரின் மனைவி பெயர் செல்லம்மா ஆகும். பாரதியார் கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு போன்ற பல கவிதைகளை இயற்றியுள்ளார். பெண் விடுதலைக்காக போராடியவர்களில் முக்கியமான ஒருவர் பாரதியார் ஆவார். பாரதி காட்டிய வழியில் நாமும் தமிழையும் சமூகத்தையும் நல்வழியில் இட்டு செல்வோம். நன்றி. ஓகே, எங்களுக்கு ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கலாகாத பாப்பான்ற ஒரு பாட்டு இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? என்ன பாட்டு பாடி கேட்டுங்க பாப்பா. ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா ஒரு குழந்தையை வையாதே பாப்பா. ம் காலை முழுவதும் படிப்பு, பின்னர் கழிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுவதும் விளையாட்டு, இதை வழக்கப்படுத்தி கொள்ளு பாப்பா. ஓகே, இந்த பாட்டெல்லாம் எங்களுக்கு யார் தந்தது? பாரதி. ஓகே, பாரதியார் தான் தந்திருக்கிறார். என்ன சொல்றார்? நாங்க ஓடி விளையாடணுமாம். இப்ப என்ன செய்யறோம்? நாங்கள் எல்லாரும் போன் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அது சரியோ? இல்ல. அப்ப நாங்க என்ன செய்யணும்? நல்லா ஓடி விளையாடணும், காலையில படிக்கணும், பிறகு பாட்டு பாடணும், பாட்டு கேட்கணும், அதுக்கப்புறமா என்ன செய்யணும்? மாலையில் விளையாடணும். நாங்கள் நிறைய விளையாடணும், எல்லாரோடுமே விளையாடணும், எல்லா விளையாட்டும் விளையாடணும். அப்படி என்றால் எங்களோட உடல்ல என்ன நடக்கும்? எப்பயுமே சுறுசுறுப்பா இருக்கும், படிக்கிறதெல்லாம் ஞாபகம் நிற்கும், எப்பயுமே எங்களுக்கு சோம்பேறித்தனம் இருக்காது, வருத்தம் வராது. அப்ப நாங்கள் என்ன செய்யணும்? போன் பார்க்க கூடாது. நீங்க எவ்வளவு நேரம் போன் பார்ப்பீங்க? அம்மா அங்கேயும் போய் ஒரு சர்டிஃபிகேட் கப்பல்கள் எடுத்திருந்தா 1 மணித்தியாலம் பார்க்க விடுவேன். அச்சோ, சரி. என்னத்துக்கு சர்டிஃபிகேட் கப்பம் எடுத்த நீங்க? பள்ளிக்கூடத்துல அந்த பட்டர்ஃப்ளை அதுகளுக்கு தாரவேன். ஓகே, நீங்க சர்டிஃபிகேட் கப் எடுக்கிறதுக்கு 1 மணித்தியாலம் அம்மா போன் தந்தபடியா நீங்க அந்த 1 மணித்தியால டைமே வேற என்னத்துக்கும் பயன்படுத்தி இருக்கலாமல்லோ? இன்னும் 2 கப் கூட எடுத்திருக்கலாம் தானே அக்ஷயா? என்ன பாப்பிரு போன்ல? சரி, நான் சொல்றேன். போன் பார்த்தா முதலாவது உங்களோட கண் தெரியாமல் போகும். விருப்பமோ கண் தெரியாம இருக்கிறது இல்ல. அப்ப நாங்கள் என்ன செய்யணும்? போன் பார்க்க கூடாது. அந்த நேரம் நாங்கள் விளையாடினாலோ அல்லது வேறு எதுவும் வேலை செய்திருந்தோம்னா என்ன நடக்குமுங்கிற உடல் எப்பயுமே சுறுசுறுப்பா இருக்கு. சரியோ? வேறு எதுவும் நீங்கள் அதாவது ஏதாவது வீட்டில் இருக்கிற ஒரு பொருளை திருப்பி செய்து பார்க்கலாம். அப்படின்னா உங்களோட புத்தி அதாவது மூளை எப்பயுமே புத்துணர்ச்சியோட இருக்கும். போன் பார்த்தா என்ன நடக்கும்? கண் தெரியாத மட்டும் இல்ல, மூளை அப்படியே செத்துரும் உங்களுக்கு. சரி, அதுக்கு பிறகு நீங்கள் ஃபோனுக்கு தான் அடிமையா இருக்க வேண்டி வேற. அப்ப இனிமேல் ஃபோன் பார்க்க கூடாது. சரி அக்ஷயா, அந்த டைமுக்கு நாங்கள் வேறு எதுவும் செய்தோம் அப்படின்னு சொன்னா நீங்கள் இன்னொரு கப்பும் இன்னொரு மெடலும் எடுக்கலாம். சரி டீச்சரம்மா, வேற பாட்டு பாடி ஏதாவது செய்யுங்க. உங்களுக்கு பிடிச்ச ஒரு வேலை. பாட்டு பாட பிடிக்குமா, டான்ஸ் ஆட பிடிக்குமா? அப்ப அந்த 1 மணி நேரத்துக்கு நல்ல பாட்டா போட்டு டான்ஸ் ஆடலாம் தானே? அதே போன்ல பாட்டை போட்டுட்டு என்ன பாட்டுக்கு டான்ஸ் ஆடி இருக்கிறீங்க? சினிமா பாட்டு. சரி, சினிமா பாட்டுக்கு என்னமோ போன்ல பாட்டை போடுறோம், நல்ல குத்து பாட்டா போடுறோம், போட்டுட்டு என்ன செய்யலாம்? அந்த வண்ணவருக்கு நல்ல டான்ஸ் ஆடுறோம் நாங்கள் இனிமேல். சரி, அப்ப போன் பார்க்க கூட அக்ஷயா. சரி அக்ஷயா, நாங்கள் அக்ஷயா கண்ணாடி கூடிய பார்க்க போறோம். கண்ணாடி கூட பார்த்தா நல்லாவா இருக்குமாங்கடா அக்ஷயா? இல்ல. அப்ப நாங்க போன் பார்க்க கூடாது. சரிதானேம்மா? ஓகே, மலருக்கு நேர நிகழ்ச்சியூடாதான் நாங்கள் நினைந்திருக்கிறோம். அக்ஷயா எங்களோட அழகா கதைச்சு கொண்டிருக்கிறார். அக்ஷயா, உங்களுக்கு முருகனை நிறைய பிடிக்கும் தானே? ஏன் உங்களுக்கு முருகன் நிறைய பிடிக்கும்? பாட்டு அந்த ஒரு டியூன்ல இருக்குது. அடடா, அவற்ற பாட்டு எல்லாம் நல்லா இருக்குது, அதாலதான் எங்களுக்கு முருகனை பிடிச்சிருக்குதோ? சரி, உங்களோட முருக பெருமாள் என்னெல்லாம் அற்புதம் செய்திருக்கிறார். ஒவ்வொரு கடவுளும் ஒவ்வொரு அற்புதம் செய்வினம் தானே? உங்களோட முருகப்பெருமான் என்ன செய்தவர்? இப்ப சிவபெருமானண்டா பன்றி
தாயா மாறி பன்றிகளுக்கு பால் கொடுத்திருக்கிறார், பன்றி குட்டிக்கெல்லாம் பால் கொடுத்திருக்கிறார். அப்படி அவர் நிறைய உமாதேவியாரண்டா என்ன அழுத பிள்ளைக்கு பொற்கிண்ணத்தில் கொண்டு வந்து பால், அப்படி அவர் வந்து குட்டி குட்டி பெரிய பெரிய விஷயமா நிறைய அற்புதங்கள் ஒவ்வொரு கடவுளும் செய்திருக்கிறார். உங்களுடைய என்ன செய்தவர்? சூரனோட சண்டை சூரனோட சண்டை பிடிச்சவர். சூரன் பிறகு போய நீங்களோ? சரி, அங்க போய் என்ன பார்த்த நீங்கள்? சூரன் ஆட்டினவர். ஓகே. முருகன் எல்லாம் வாழ வேண்டினவர் சூரன். சரி, ஓகே. கடைசியா சூரனுக்கு என்ன நடந்தது? சூரன் தோத்து போன. தோத்து என்னவா மாறினவர்? கடைசியா சூரன் போர்ல என்ன நடந்தது? மாங்கொப்பெல்லாம் கொண்டு வரையிலையோ? கொண்டு வந்து என்ன நடந்தது? மாங்காய் எறிஞ்சவர். சரி, சூரன் என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா முருகனோட சண்டை பிடிச்சு களைச்சு போனார். அப்போ ஒரு இடத்துல வந்துட்டு முருகன் வந்து அவற்றை முழு ஆயுதங்களையும் வேண்டிடுவார். அப்ப அதுக்கு அப்புறம் என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா மாமரத்துக்குள்ள வந்து மாமரமா மாறி மாமரத்துக்குள்ள வந்து ஒளிஞ்சிருக்கிறார். அப்ப முருகனுக்கு விளங்கிட்டு ஓஹோ சூரன் வந்து இதுக்குள்ளதான் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி தன் வேலால வந்து அந்த மாமரத்தை கொத்தி பிளக்கேக்குல வந்து சூரன் வந்து சாகாத வரம் பெற்றவர். சிவபெருமானிட்ட வந்து அவர் வந்து சாகாத வரம் பெற்றதால வந்து அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா மயிலாகவும் சேவலாகவும் திருப்பி உயிர் பெற்று வாரார். அந்த மயிலும் சேவலும் ஆரோட இருக்கும்? முருகனோட வாகனமாக மயிலும் கொடியாக சேவலும் இருக்கும். அப்படியே வந்து சூரன் வந்து பிறகு முருகனுக்கு வந்து அடிமையா, அதாவது அடிபணிந்து, அடிமைன்னு சொல்லலாது அவர் பணிந்து அவருக்கு வந்து பணிவிட செய்து கொண்டு இருக்கிறது தான் குட்டியா ஒரு சூரன் போர். எந்த கோயில போய் பார்த்து நீங்க சூரன் போர்? என்ன பேர் முருகன் கோயிலுக்கு? உங்களோட முருகன் கோயில தான் போய் பார்த்த நீங்க. சரி, வீட்டு யார் விரதம் இருக்கிறது? அப்பா. என்ன விரதம் இருக்கிறது முருகனுக்கு? கந்த சஷ்டி. சரி, அம்மனுக்கு? அம்மனுக்கு இருக்கிறேன். சரி, அம்மனுக்கு வந்து கௌரி காப்பு இருக்கு. அம்மனுக்கு நவராத்திரி யாருக்குரிய விரதம்? நவராத்திரி சரஸ்வதிக்கும் துர்க்கைக்கும் விளக்குமே. ஓகே, அதுவும் அங்கிட்ட அம்மாளாட்சியலுக்கான விரதம் தானே, அம்மன்மாருக்கான விரதம் தான் அதுவும். சிவனுக்கு விரதம் என்ன? சிவனுக்கு ஒரு ராத்திரி. அது என்ன? சிவராத்திரி தான் சிவனுக்குரிய விரதம். நாங்க வந்து சிவனை நினைச்சு வந்து நித்திரை மொழிச்சு நாங்க இருந்தோம் அப்படின்னு சொன்னா அந்த பலன் வந்து எங்களுக்கு கிடைக்குமாம் அப்படின்னு சொல்லி அதுக்குமே ஒரு பெரிய நிறைய புராண கதைகள் எல்லாம் இருக்குது. சிவராத்திரி எப்படி வந்தான்னு சொல்லி அந்த கதை தெரியுமா உங்களுக்கு? அதாவது பிரம்மாவும் விஷ்ணுவும் அடிமுடி தேடின கதை அதெல்லாமே இந்த சிவராத்திரிக்குள்ளதான் வரும். சரியா? மழலைகள் நிற நிகழ்ச்சி விடாதான் நாங்க நினைந்திருக்கிறோம். அக்ஷயா வந்து எங்களோட அழகா கதைச்சிருக்கிறோம். அக்ஷயாவுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து டான் டிவி நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.